நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஐல இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி தான் நிறைய நபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வித்ராவல் கிரெடிட் இன்ஃபோன்னு புதுசாக ஒன்று உங்கள் எல்லாருடைய பேஜில் ஷோ ஆகும். இது என்னென்னா, நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சது தான். ஏற்கனவே உங்களுக்கு வித்ராவல் கிரெடிட்டட் ஆகிடுனா உங்களுக்கு ஹோம் பேஜில் ஷோ ஆகும். ஆனால் இப்போ அப்படி உங்களுக்கு ஷோ ஆகாது. உங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே இனிமேல் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் சேஞ்ச் ஆகி காமிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு வித்ராவல் கிரெடிட் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு இதில் ஷோ ஆகாது. இனிமேல் நீங்கள் செக் பண்ண வேண்டியது, கீழே லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, வித்ரா. இதை டச் பண்ணி வித்ராவல் கிரெடிட் இன்ஃபோ இதை டச் பண்ணுங்கள். வித்ராவல் கிரெடிட் இன்ஃபோல உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் ஷோ ஆகுச்சுன்னா உங்களுடைய வித்ராவல் இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது. இன்னும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலைன்னு அர்த்தம். உங்களுக்கு வித்ராவல் கிரெடிட் ஆகிட்டுனா இப்படி தான் ஷோ ஆகும். வித்ராவல் கொடுத்தாச்சு, வித்ராவல் கிரெடிட் இன்ஃபோ கொடுத்து உள்ளே போனீங்கன்னா வித்ராவல் கிரெடிட் இன்ஃபோவில் அமௌண்ட் கிரெடிட்டட் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் 7 நாளைக்குள்ளே கமெண்டர்ஸ்க்கு உங்களுடைய பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட் இல்லைனா பேமெண்ட்டோட எஸ்எம்எஸ் ஸ்க்ரீன்ஷாட் 7 நாளைக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அப்படி சென்ட் பண்ணலைன்னா உங்களுடைய ஐடி 60 நாட்கள் பிளாக் செய்யப்படும். ஸோ அதனுடைய ஃபார்மட், நேம், ஸ்டாஃப் ஐடி, அமௌண்ட் ரிசீவ் டேட், ரெக்வஸ்ட் அமௌண்ட், ரிசீவ் அமௌண்ட், யுவர் ஃபீட்பேக். நீங்கள் கமெண்டர்ஸ்க்கு டெலிகிராமில் மட்டும்தான் ப்ரைவேட் மெசேஜ் பண்ணணும். ஸோ கமெண்டர்ஸ் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியூவில் கமெண்டர்ஸ் நிறைய நபர்கள் அவங்க மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு பேமெண்ட் வரலைன்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், பாஸ்புக் பிரிண்ட் அவுட் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மெசேஜ் கிரெடிட் ஆகுனா 3 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் payment@sbugroup.org இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிடணும். ஸோ அப்படி நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கன்னா அதை செக் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வரலைன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை போட்டுருவாங்க. எல்லாருக்கும் பேமெண்ட் வந்துடும். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்கள் ப்ரூஃப் சென்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ப்ரூஃப் சென்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்டர்ஸ் நீங்கள் பண்ண மெசேஜையும் பார்க்காம இருந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் வேறு எந்த இடத்துலையுமே நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப் சென்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய சரியான செய்முறை.